வணக்கம் பெரியவரா. வணக்கம் ஐயா. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். பணிக்கு போயிட்டு வந்தாச்சா? போயிட்டு வந்தாச்சு. இன்னைக்கு என்ன பணி போனீங்க? இன்னைக்கு பணி வந்து ஒரு நிறைய இடத்துக்கு வேலைக்கு போனோம். சரி. சில முன்னிலை மருந்து தன்னிலை அறியாத ஆள் கூட வேலை பார்த்தேன். சரி, அவங்க என்ன சொன்னாங்க? முன்னிலை மருந்து தன்னிலை அறியாத ஆள் எப்படின்னு கேட்டீங்கன்னா அன்னைக்கு கஷ்டப்பட்டாங்க. சரி. இன்னைக்கு 4 காற்று கட்டோடனே அவங்க பெரிய பெரிய டாட்டா பெறல மாதிரி. நீங்க அப்படி ஆட்கள் கூட ஏன் போய் சேர்ந்து வேலைக்கு? நாம அப்படி பழனது கிடையாது. சரி. இருந்தாலும் நான் வந்து என்னதான் கேட்டாலும் மேல் மக்கள் கீழ் மக்கள் கிடையாது. என்னதான் வளர்ச்சி வளர்ந்தாலும் அவன் மேல் மக்கள் ஆக முடியாது. அப்படிதான் இருக்கணும். அதான் பாராட்டக்கூடிய விஷயம். அதுதான் அப்படித்தான் இருக்கு. உங்க சொந்த சில பேர் நம்மளால பிறருக்கு நன்மை தான் பண்ணணும். சரி. தீமை பண்ணக்கூடாது. ஆனா தீமை தான் பண்றாங்க. உங்களை பார்த்தாலே நமக்கே கொஞ்சம் சங்கடமா இருக்கு. ஏன்னா என் வசதியெல்லாம் பார்த்தீங்கன்னா முன்னோர்கள் அவ்வளோ செல்வாக்கு. ஏன்னா அன்னைக்கு அவங்க செஞ்ச புண்ணியத்தான் தான் இன்னைக்கு நாங்களே இவ்வளோ உயரோட நின்றுக்கிட்டு இருக்கேன். ஐயப்பா, ரொம்ப கஷ்டமா இருக்கு பெரியவரை. கண்டிப்பாக ஆண்டவன் உங்களுக்கு வந்து ஒரு வசதிகள் எங்கிட்ட உண்டு. கண்டிப்பாக முன்னோர்கள் வச்சிருந்தாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. எல்லாம் காலி ஆயிடுது. இன்னைக்கு எவ்வளவு நாங்கள் உழைச்சி தான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். உழைச்சி சாப்பிட்டாலும் நாங்கள் ஏன்னா எழுத்தா கெட்டாலும் மேல் மக்கள் இல்லையா? கண்டிப்பாக அந்த லிஸ்ட்டில் தான் நாங்கள் வாழ்ந்து. எப்பவும் வெள்ளச்சட்டை போடுறது 10 ரூபா கிடையாது. வெப்பம் வெள்ளச்சட்டை போடுறதுனால நீங்கள் மேல் மக்கள் தானே தவிர 10 ரூபா எப்பவும் குறைந்தவர் அல்ல. வெள்ளச்சட்டை போடுற பாக்கியம் இப்போ உங்களுக்கு கிடைச்சிருக்குன்னா 10 ரூபா கிடைக்கக்கூடிய பாக்கியம். 10 ரூபா கிடைச்சாலுமே என்னால் 2 ரூபா விநியோகம் பண்ணணும் மக்களுக்கு. கண்டிப்பாக உங்களோட பெருந்தன்மைக்கு அதுதான் மிக்க நன்றி. உங்களை சந்தித்ததுக்கு ரொம்ப நன்றி. ஓகே, நன்றி. வெரி வெரி தேங்க்ஸ்.